ஜேஜேகே உடைய ரீசன்ட் சாப்டரோட பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருவோம். ஏன்னா இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதை பொறுத்த வரைக்குமே நம்ம சுக்குனா யூஜியோட ட்வின் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே நம்ம கோஜோ தான் ஒரு பிளாஷ்பேக்ல பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றானா, சுக்குனா கூட வயிற்றுல இருக்கும் போதே வந்து ட்வின் பிரதர் ஒருத்தன் இருந்திருக்கான். சுக்குனாக்கு உள்ள பசிச்சிருக்கான். பசிச்சாம சும்மா இருந்திருக்கணும்ல, வெளியே வந்து சாப்பிட்டு இருக்கலாம்ல. பக்கத்துல இருக்க அவன் பிரதரையே சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா கேனபிள்ஸ் எல்லாம் பண்றீங்க, பயங்கரமா இருக்கடா கேட்கவே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதோட முடியாம இறந்து போன அந்த ட்வின் பிரதருடைய சோலை கெஞ்சகோ என்ன பண்றான், எடுத்து யூஜியோட அப்பாவோட இம்ப்ளான்ட் பண்ணி அதன் மூலமாக பெறப்பட்ட குழந்தை தான் நம்ம யூஜின்றாங்க. சயின்டிபிக்கலி இப்போதைக்கு நம்ம சுக்குனா தான் யூஜியோட பெரியப்பா. பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா போடுற அந்த உனக்குத்தான் சாங்க. ஒருவேளை அலாபா ஃபேமிலியா இருப்பாங்களோ. பட் என்னமோ பட் யூஜி இப்போதைக்கு சுக்குனா அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். சுக்குனாவை சர்பாஸ் பண்ற அளவுக்கு. அது கூடவே சுக்குனாவுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் யூஜியால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்குமே 8 பிளாக் ஃபிளாஷ் டெக்னிக்கை நம்ம சுக்குனா மேல லான்ச் பண்ணி சுக்குனாவுடைய முகத்தை ஃபுல்லா குழப்பி வச்சிருக்கான். ஸோ ஓவராலா கோஜோலாம் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் இந்த சுக்குனாவை அப்படின்ற மாதிரி யூஜியை இப்போதைக்கு களத்துல இறங்கியிருக்கான். ஸோ எனக்கு இது வந்து பயங்கரமான ஷாக்கு தான். உங்களுக்கு எப்படி இருக்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி அனிமே கணக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.